வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி. 11வது சர்வதேச யோகா தினத்தையொட்டி இன்று காலை ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் கலந்து கொண்ட யோகா தின விழாவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையேற்று உரையாற்றினார். தொடர்ந்து சிறப்பு தபால் தலையை வெளியிட்ட பிரதமர் திரு மோடி பல்வேறு யோகா சாகச பயிற்சிகளையும் மேற்கொண்டார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் மைகவ் இணையதளத்துடன் இணைந்து மாறிவரும் இந்தியா எனது அனுபவம் என்ற தலைப்பில் தேசிய அளவிலான படைப்புத்திறன் போட்டிகளுக்கு ஏற்பாடு செய்துள்ளது. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தயாரிப்பு, யூடியூப் ஷார்ட் வீடியோ தயாரிப்பு உள்ளிட்ட 5 போட்டிகளுக்கான படைப்புகளை படைப்பாளிகள் உட்பட பொதுமக்கள் அனைவரும் ஜூலை 9ஆம் தேதி வரை சமர்ப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக அரங்கில் கொண்டாடப்பட்டு வரும் சர்வதேச யோகா தினம் 10 ஆண்டுகளை நிறைவு செய்து 11வது ஆண்டில் உலகின் மிகப்பெரிய யோகா நிகழ்வாக 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் யோகா சங்கமம் என்ற பெருந்திரள் யோகா செயல்விளக்க நிகழ்ச்சி தேசிய அளவில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி பள்ளிக் கல்வித்துறை, உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறை, சுற்றுலாத்துறை, ஆயுஷ் இயக்குநரகம் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு குழுமம் ஆகியவை இணைந்து கடற்கரை சாலை காந்தி திடலில் ஏற்பாடு செய்திருந்த சர்வதேச யோகா தின விழாவை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு இன்று காலை 6:30 மணிக்கு தொடக்கி வைத்தனர். சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், அமைச்சர்கள் மற்றும் உயர்நிலை அதிகாரிகள் பங்கேற்ற இவ்விழாவில் முக்கிய நிகழ்வான பெருந்திரள் யோகா செயல்விளக்க நிகழ்ச்சியில் சுமார் 4000க்கும் மேற்பட்ட யோகா பயிற்சியாளர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் பங்கேற்று யோகா பயிற்சி செய்தனர். முன்னதாக விசாகப்பட்டினத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்ற யோகா தின விழா நிகழ்வுகள் கடற்கரை சாலையில் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருந்த திரைகளின் வாயிலாக நேரடியாக ஒளிபரப்பப்பட்டன. புதுச்சேரி அகில இந்திய வானொலி நிலையத்திலும் யோகா தின விழா கொண்டாடப்பட்டது. நிலைய அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் யோகா பயிற்சி செய்தனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.